விதி மாநிலங்களவையில் பட்ஜெட் தொடர்பான விவாதம் இரண்டாவது நாள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று கேள்வி நேரம் தொடங்கியது. கேள்வி நேரத்தின் போது விதி எண் 267 கீழ் சிறப்பு நோட்டீஸ்கள் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கர் இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் தொடர்பாக பின்னர் விவாதிக்கப்படும் என்று கூறி அந்த கோரிக்கைகளை நிராகரித்து விட்டார். ஆனால் அந்த கோரிக்கைகள் மற்றும் அந்த அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக எப்போது விவாதிக்கப்படும் என்ற நேரத்தை அறிவிக்காமல் நிராகரித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து இப்போது அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அங்கு மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தை தொடர்ந்து நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. ஜெகதீப் தங்கர் உறுப்பினர்களை அமைதியாக இருக்குமாறு மாநிலங்களவை தலைவர் வேண்டுகோள் விடுக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருவதால் இப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் மாநிலங்களவை வெளிநடப்பு செய்யலாம் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், அல்லது மாநிலங்களவை பிற்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்க கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2 மணி வரை கூட ஒத்திவைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. கேள்வி நேரம் முடிவடையும் பொழுதில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அனைத்து கவன ஈர்ப்பு தீர்மானங்களும் ஒத்திவைப்பு நோட்டீஸ்களும் நிராகரிக்கப்பட்டதாக மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கர் அறிவித்திருப்பதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து இப்போது மாநிலங்களவை உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இப்போது ஜெகதீப் தங்கர் இருக்கையிலிருந்து எழுந்து உறுப்பினர்களை அமைதி காக்குமாறு வேண்டுகோள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது உறுப்பினர்கள் அமைதியாக இருப்பார்களா அல்லது வெளிநடப்பு அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்படுமா என்பது இன்னும் சில நிமிடங்களில் ஜெகதீப் தங்கர் அறிவிக்க இருக்கிறார். முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பதற்காக அளிக்கப்பட்ட நோட்டீஸ்கள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். அதற்கு எதிர்ப்பாக ஆளும் கட்சி எம்பிக்களும் எதிர்க்கட்சி எம்பிக்களின் கோரிக்கைகளுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்புவதால் கேள்வி நேரத்தை தொடர்ந்து நடத்த முடியாமல் மாநிலங்களவையில் அமளி நீடிக்கிறது. முக்கிய பிரச்சனைகள் எந்த நாளில் விவாதிக்கப்படும் என்று மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கர் அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் அவர்களது வேண்டுகோளை ஏற்காமல் ஜெகதீப் தங்கர் உறுப்பினர்கள் அமைதி காக்குமாறு அவர் எழுந்து நின்று வேண்டுகோள் விடுத்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அமளி நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் மாநிலங்களவையை தொடர்ந்து நடத்த முடியுமா அல்லது மாநிலங்களவை தலைவரின் வேண்டுகோளை ஏற்காததால் அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இப்போது உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளிக்கும் அந்த கேள்வி நேரம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரித்தி, விவரங்களுக்கு நன்றி கண்ணன். மாநிலங்களவையில் முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்படுவதாக கூறி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை விரிவாக எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கியதை கேட்டோம். தற்பொழுது அந்த காட்சிகளை பார்க்கலாம். Playing a political drama in order to save the skin of the 40% commit. Mr. Ranjit Surjewala, what are you doing? One second. Take your seat. They will take your seat. Mr. Ranjit Surjewala, you are playing politics. Why are you playing politics? It is not a political platform. Nothing else will go on record. Is it a political platform? I gave you permission to raise point of order. Is it point of order? No, tell me. Is it point of order? Sir, only when you put up, please. You shut down the mic. Either raise a point of order. Saying raise a 40% commission ran in Karnataka for 5 years. We ordered a corruption in court. Nothing will go on record. Mister, nothing will go on record. The honorable member is raising an issue. The issue is with respect to corruption. Corruption is an issue we need to discuss. We cannot allow a member not to speak about corruption. No. Absolutely no. No. Nothing will go on record. No. Ranjit Surjewala, Mr. Surjewala, what is it? I gave him the floor. One second, please. Please. No, please.
Would the members take their seat? Please. Please. Honorable members, House will be enlightened. Once, Mr. Lair Singh.